நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் வந்துட்டு மெடிக்கல் டெஸ்ட்டில் வந்து என்னென்ன எடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதை நான் சொல்ல போகிறதில்ல. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் வேலை பார்க்குற நர்ஸ் தான் வந்து நம்ம கூட லைனில் இருக்காங்க. ஸோ அவங்க தான் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறாங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து ஒரு சில பேர் வந்து மெடிக்கலி ஃபிட்டுன்னு வந்து டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் கொடுத்து கூட உங்களை சிங்கப்பூருக்கு அனுப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் சிங்கப்பூர் போனதுக்கு அப்புறமேட்டு அங்கே வந்து ப்ராப்பராக தான் செக் பண்ணுவாங்க மெடிக்கல். அதில் நீங்கள் அன்ஃபிட்னு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை திருப்பி அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களால் திருப்பி சிங்கப்பூர் போகவே முடியாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, எம்ஓஎம்லேயே வந்து நீங்கள் மெடிக்கலி அன்ஃபிட், அதனால தான் உங்களை திருப்பி அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஒரு சில வியாதிகள்லாம் வந்து இங்கேயே சரி பண்ணிக்கிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா மெடிக்கலி ஃபிட் ஆயிருவீங்க. அந்த சரி பண்ண முடியாத வியாதிங்கிறது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அங்கே போய் ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நீங்கள் சரி பண்ணக்கூடிய வியாதியாக இருந்தாலும் இங்கே வந்து நீங்கள் சரி பண்ணிட்டு திருப்பி போகலான்னா அது முடியவே முடியாது. கடைசி வரைக்கும் உங்களால் சிங்கப்பூர் என்ட்ரி ஆகவே முடியாது. என்கிட்ட இருக்க இந்த ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 2025 வந்துட்டு அப்டேட் பண்ணது, எம்ஓஎம்மால் அப்டேட் பண்ண இந்த ஃபார்மில் இருக்கிறது நானே சொல்லிடலாம். ஆனால் ஒரு சில இது வந்து அவங்க என்ன போட்டிருக்காங்கன்றதே எனக்கு புரியலை. அதனால நர்ஸுக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரியும்ல, அவங்க வந்து டிகிரி முடிச்சிருக்கிறாங்க, அவங்களுமே இப்போ வெளிநாடு போகிறாங்க. ஸோ அவங்க சொன்னாங்க அப்படின்னா இன்னும் டீட்டெயிலாக அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுனால தான் நான் அவங்கள லைனில் எடுத்திருக்கேன். ஸோ அவங்கள்ட்ட கேட்டு நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? வணக்கம்ப்பா. வணக்கம். இந்த ஃபார்ம் வந்து நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்க தானே? அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோட மென்டல் இல்னஸ்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன பார்த்தோம்? மென்டல் இல்னஸ்னா மனநல குறைபாடுகள், மனநல பிரச்சனை ஏதாவது இருக்கா அப்படின்னு பாக்குறது தான் அது. அது வந்து இப்ப நம்ம நோனா அது நோன்னு டிக் பண்ணிடுவாங்க, அப்படிதானே? ஆமா, எஸ்னா அது அதுல அதனால என்னென்ன பிரச்சனைகள், அப்புறம் அதுக்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்களா அப்படின்றத நம்ம அதுல குறிப்பிடணும். ஓ அப்படியா. அடுத்தது வந்து ரெண்டாவது எபிலிசின்னு இருக்குல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? வலிப்பு, இந்த கை கால் வலிப்பு, அதுதான் எபிலெப்சி. வலிப்புனா ஃபிக்ஸ் தானே? ஓகே ஓகே. மூணாவதா இருக்குல்ல, அது என்னப்பா? குரானிக் ஆஸ்துமா அப்படின்னா நீண்ட கால அந்த ஆஸ்துமா பிரச்சனை, வீசிங் ப்ராப்ளம் இருக்கா? அடுத்ததுப்பா டயபெட்டிஸ் மெலிட்டஸ், நீரிழிவு நோய்னா சக்கரை நோய். சக்கரை நோய். அடுத்து ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா இது பிபி, மன அழுத்தம். பிபி இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது ஆறாவது அந்த சைடு டியூப், அது என்ன அப்படின்னா டிபி, காச நோய். டிபி இருக்காங்கிறத பார்க்கணும். அடுத்தது ஹார்ட் டிசீஸ், அது வந்து இதய சம்பந்தப்பட்ட நோய். அப்புறம் மலேரியானா இந்த கொசு கடிப்பால வர்ற காய்ச்சல், அதுதானே? மலேரியா. அடுத்தது இருக்குது ஏதாவது அறுவை சிகிச்சை பண்ணிருக்காங்களா அப்படின்னா அது பத்தி அடுத்து குறிப்பிடணும். எந்த அறுவை சிகிச்சை பண்ணிருக்காங்க, எப்போ. ஓ அந்த டீட்டெயில் சொல்லணும். ஓகேப்பா. அடுத்தது வந்து அந்த கீழே வந்து கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்குல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க வந்து செக் பண்றதா? அதுல வந்து மொத்தமா இப்ப இது வந்து மொத்தமா வந்து மேல கேட்டுட்டாங்க. அடுத்து தனித்தனியா இப்ப இதய சம்பந்தமா, அடுத்து நுரையீரல் சம்பந்தமா, அடுத்து வயிறு சம்பந்தமா, அப்படி தனித்தனியா கேட்கறது. சரிங்கப்பா. அதுல வந்து இப்ப கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குல்ல, அப்ப அதுல என்னப்பா ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, அது என்ன? கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்னா இதய ரிலேட்டடா என்னென்ன பிரச்சனை இருக்கு, பிபினா அதுல பிபி எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல சிஸ்டாலிக் டயஸ்டாலிக்னா அந்த ஃபர்ஸ்ட் இந்த நார்மலா நம்ம 120/80ன்னு சொல்லுவோம்ல, 120 சிஸ்டாலிக், 80ன்றது டயஸ்டாலிக். அப்ப 120 இருக்க கூடாதா? அது நார்மல், அது இருக்கலாம். அதை விட அதிகமா 140க்கு மேல இருந்துச்சுன்னா அது பிரஷர். ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ ஓகே ஓகே ஓகே. அடுத்தது வந்து அந்த டிஸ்டாலிக் அப்படின்னா? டயஸ்டாலிக் அப்படின்னா அடுத்து அந்த நம்ம 80ன்னு சொல்றோம்ல. ஆமா. ஓ அது ஓகேப்பா. அடுத்தது இசிஜின்னு இருக்குல்ல, அது என்னப்பா? அது வந்து ஏதாவது தொந்தரவு இருந்துச்சுன்னா மட்டும் அவங்களுக்கு வந்து இசிஜி எடுத்து பார்ப்பாங்க. அந்த ஹார்ட் வேவ்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு பாக்குறது. அப்படி இல்லைன்னா 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு அது பார்ப்பாங்க. ஓகேப்பா. இது வந்து ஆனா கம்பல்சரி 50 வயசு மேல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இசிஜி எடுக்கணும்னு அதுல போட்டிருக்காங்க, அப்படிதானே? ஆமா. அடுத்தது ரெண்டாவது என்னப்பா அது? அடுத்து சிவியர் வெரிகோஸ் வெயின் அப்படின்னா அந்த கால்ல நரம்புல ஒழுங்கா ரத்த ஓட்டம் போகாம இருக்கும்ல, அந்த பிரச்சனை. ஓகேப்பா ஓகேப்பா. அந்த டி வந்து அது வெரிகோஸ் ப்ராப்ளம் இருக்கான்னு பாக்குறது. இதெல்லாம் வந்து பிளட் டெஸ்ட்ல தெரிஞ்சிருமா எப்படி? இது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டெஸ்ட். வெரிகோஸ் வெயினுக்குலாம் டாப்லர் வச்சு செக் பண்ணுவாங்க. ஓ சரி சரி சரி. சொல்லுங்கப்பா. இசிஜினா நம்ம இசிஜி எடுத்து பார்த்தாதான் தெரியும். அது மாதிரி வெரிகோஸ் வெயின்னா அதை நம்ம பிளட் டெஸ்ட்ல இப்ப கண்டுபிடிக்க முடியாது, டாப்லர் வச்சாதான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஓகே. அப்புறம் நம்பர் 2ன்னு ஒன்று போட்டிருக்காங்களா, அது என்னப்பா?
இனியா நம்மளோட ரத்த அளவு எவ்வளோன்னு பாக்குறது, ரத்த சோகை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகே ஓகேப்பா ஓகேப்பா. அப்புறம் மூணாவதா இருக்குல்ல அது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா அதான் நுரையீரல் சுவாச குழாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு. சூப்பர் சூப்பர். அடுத்தது நாலாவதுப்பா அடுத்த அப்டமன் வயிறு சம்பந்தமா ஹெர்னியா இருக்கா. ஹெர்னியானா என்னப்பா? ஹெர்னியானா உடல் உறுப்பு வந்து வெளியில வந்திருக்கிறது. ஓகே ஓகே ஓகே. அடுத்தது அடுத்து என்லார்ஜ் லிவர் அப்படின்னா கல்லீரல் வந்து வீக்கமா இருக்கிறது. ஓகே. என்லார்ஜ் ஸ்ப்ளீன் அப்படின்னா மண்ணீரல் வந்து வீக்கமா இருக்கா அப்படின்னு பாக்குறது. ஓகே. டி அடுத்து ஜெனிட்டோ யூரினரி சிஸ்டம் அப்படின்னா சிறுநீரக பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா. இதெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி பாப்பாங்களா, எப்படிப்பா பாப்பாங்க? அது அவங்ககிட்ட கேட்பாங்க, ஏதாவது தொந்தரவு இருக்கா இல்ல அந்த சிம்டம்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. அதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அல்ட்ராசவுண்ட் ஏதாவது பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் கன்ஃபார்ம். ஓகே ஓகே ஓகே. அடுத்தது அஞ்சாவதுப்பா அடுத்து ஸ்கின் கிரானிக் டிசீஸ் அப்படின்னா தோல் சம்பந்தப்பட்ட நோய் ஏதாவது இருக்கா. அந்த எக்ஸாம்பிள்ல போட்டிருக்காங்களா, அது என்னது? அது குஷ்டம் இருக்கான்னு பாக்குறது. அடுத்து சொரியாசிஸ் இருக்கான்னு பாக்குறது. அடுத்து வைட் ஸ்ப்ரெட் எக்ஸிமானா அதுவும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். ஓகேப்பா ஓகேப்பா. அடுத்து ஆறாவது அடுத்து லோகோமோட்டார் நியூராலஜிக்கல் அப்படின்னா நரம்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா. ஓகே ஓகே ஓகே. அடுத்து அதுல வந்து ஏபிசிடின்னு இருக்குல்ல, அதுல வந்து ஃபர்ஸ்ட் சிக்னிஃபிகண்ட் லிம்ப் ஆம்புடேஷன் ஆர் டிஃபார்மிட்டினா ஒரு சில பேருக்கு சர்ஜரினால கை வந்து எடுத்திருப்பாங்க இல்ல கால் எடுத்திருப்பாங்க. இல்ல விரல் எடுத்திருந்தா கூட அது அதுல வரும், அப்படிதானே? ஆமா. அடுத்து பீப்பா அடுத்து லிம்ப் மூவ்மெண்ட் அண்ட் கோஆர்டினேஷன் அப்படின்னா அந்த கை கால்லாம் ஒழுங்கா இயங்குதா. ஓகே ஓகே ஓகே. சிக்னிஃபிகண்ட் ஸ்பைனல் டிஃபார்மிட்டி அப்படின்னா முதுகெலும்புல ஏதாவது முதுகெலும்பு வளைவு இல்ல அதோட குறைபாடு. ஓகே. நல்லா பெருசா இருக்கும். அடுத்தது டி அடுத்து அதர் சிக்னிஃபிகண்ட் அப்நார்மாலிட்டிஸ்னா அடுத்து வேலை சம்பந்தமா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேக்குறது. அவங்க போற வேலைக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகே 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 ஓகே. அடுத்தது ஏழாவதுப்பா டிசார்டர்ஸ் அப்படின்னா அந்த தைராய்டு பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அடுத்து எட்டாவது மென்டல் ஸ்டேட், அவங்களோட மனநிலை. ஓகேப்பா. அடுத்தது எக்ஸ்ரே தானே இந்த பக்கம். அதர் டெஸ்ட்னா எக்ஸ்ரேல வந்து என்னென்ன பாப்பாங்கப்பா? எக்ஸ்ரே இருக்கான்னு பார்த்துட்டு அதுல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா. எப்படி எக்ஸ்ரேல வந்து என்ன பாப்பாங்க? ஏதாவது ஃப்ளூயிட் இருக்கா அப்படின்னு பாக்குறது. அதுல வந்து எந்த இப்ப ஒரு சில பேருக்கு நீர் தேங்கி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் எந்த அப்நார்மாலிட்டியும் இல்லாம எல்லாமே நார்மலா இருக்கிறது. ஓகே ஓகே ஓகேப்பா. அடுத்தது யூரின் டெஸ்ட் பண்றது. எக்ஸ்ரேல வந்து நம்ம ஹார்ட் அந்த வயிறு எல்லாத்தையுமே செக் பண்ணிடுவாங்க, அப்படிதானே? எக்ஸ்ரேல வந்து இது மட்டும் தான் தெரியும், செஸ்ட் தெரியும். ஓகே ஓகே ஓகே. லங்ஸ் மட்டும் தான் எக்ஸ்ரேல தெரியும், அப்படிதானே? ஆமா. ஓகேப்பா. அடுத்தது இந்த யூரின் டெஸ்ட்ல வந்து என்னென்ன பாப்பாங்க? யூரின்ல ஆல்புமின் இருக்கான்னு பாக்குறது. ஆல்புமின் லெவல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாக்குறது. சுகர் அப்புறம் பிரெக்னன்சி பாத்துருவாங்க. அந்த இது விடிஆர்எல்னா என்னப்பா? அப்படின்னா நம்மளுக்கு இந்த பால்வினை நோய்னு சொல்லுவோம்ல. சரி சரி, அது இருக்கான்னு பாத்துருவாங்க. அப்புறமேட்டு இந்த காது கேக்குதான்னு பாக்குறது தானே அது, ஹியரிங் அனேபிள் டு ஹியர். அது வந்து 2 மீட்டருக்கு அப்புறம் இருந்தாலும் கேட்கணுன்றாங்களா, இல்ல 2 மீட்டருக்குள்ள இருந்தா கேட்கணுமா? அது 2 மீட்டருக்கு அப்புறம் இருந்தாலும் கேட்கணும் அப்படிங்கறத அந்த காது கேட்கறத டெஸ்ட் பண்றது. அடுத்தது விசன் தான்ப்பா. இது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை, விசன் பிரச்சனை வருதுப்பா. இதுல வந்து 6 to 12னா அது என்ன, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அது ஆக்சுவலி நார்மல் அக்டிவிட்டி வந்து நார்மல் விஷன் வந்து 20/20 இருக்கணும்னு சொல்லுவாங்க. நான் இங்க இருந்து பாக்குறப்ப ரிலேட்டடா ரொம்ப எனக்கு பெருசா தெரியல. ஆனா இதுல வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா 6/12 போத் ஐ வித் ஆர் வித்தவுட் கிளாஸ்ல வந்து இருந்துச்சுன்னா அவங்க செலக்டட். ஓகே தான், நோ ப்ராப்ளம், அப்படிதானே? ஆமா, அங்க இருந்து ரீட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம வாசிக்கிறப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஓகே. அதான் அவங்க வந்து அப்ப 6/12னா அந்த டிஸ்டன்ஸ்ல நிப்பாட்டி வச்சு வாசிக்க சொல்லுவாங்க. இது நானும் மெடிக்கல் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கேன். சரிங்கப்பா. அடுத்தது அதுல ரைட்டு லெஃப்ட் 2 ஐயுமே தனித்தனியா பார்ப்பாங்க.
கலர் பிளைண்டு செக் பண்ணுவாங்க. அது டிரைவருக்கு தான் மோஸ்ட்லி, எலக்ட்ரீஷியனும் டிரைவருக்கு தான் கலர் பிளைண்ட் செக் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் செக் பண்ண மாட்டாங்க. அடுத்ததுப்பா எனி ஆர்கன் ஐ டிசீஸ், கண்ணுக்கு ஏதாவது வேற எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பாக்குறது அப்படிதானே? வேற ஏதாவது நோய் இருக்கா? இப்ப கண்ணுல பிரஷர் கூட இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி நோய் எதுவும் இருக்கான்னு பாக்குறது. அடுத்தது பிளட் ஃபிலிம் ஃபார் மலேரியானா? மலேரியாக்கான ரத்த பரிசோதனை. ஓ அது. அடுத்தது HIV டெஸ்ட். இது மட்டும் தானப்பா இதுல டெஸ்ட், வேற எதுவும் இல்லை தானே? ஓகேப்பா ஓகேப்பா, ரொம்ப நன்றிப்பா. ஸோ நல்லாவே உங்களுக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து சில வார்த்தைகளுக்கெல்லாம் நமக்கு என்னன்னே தெரியாமல் இருந்திருக்கும். அதனால தான் நான் நர்ஸு அவங்களுக்குன்னா இது ஃபுல்லாகவே A to Z தெரியும். அதுவும் உங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ஒர்க்கர்ஸுக்கெலாம் வந்து மெடிக்கல் எடுத்துக்கிட்டு இருக்கவங்க தான். அதனால் வந்துட்டு அவங்கள்ட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரி தான் வந்து இது வந்து சிங்கப்பூரில் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் முதல்ல நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே இங்கே போய்ட்டு ஒரு மெடிக்கல் போட்டுருங்க. மோஸ்ட்லி இப்போ நீங்கள் இங்கே ட்ரைனிங்லாம் போகிறீங்க, இங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு மெடிக்கல் போட்டுருவாங்க. அப்படி இல்லை எனக்கு ப்ராப்ளம் இருக்குது ஃபஸ்ட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு போகிறேன் அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் இங்கே போய்ட்டு மெடிக்கல் போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட நிறைய பேர் கேட்குறது இந்த கண்ணாடி வந்து நான் கண்ணாடி போட்டிருக்கேன் போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஒரு சில பேர் வந்து எனக்கு கலர் பிளைண்ட் இருக்குது போக முடியுமான்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து கண்ணாடி போட்டிருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட விஷன் வந்து 6/12 இந்த ரேஷியோவில் கண்டிப்பாக இருக்கணும். இதுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தயவுசெய்து நீங்கள் போகாதீங்க. கண்ணாடி போட்டிருந்தாலும் சரி போடாமல் இருந்தாலும் சரி, இந்த விஷனுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் போகாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் மெடிக்கலி அன்ஃபிட்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சைடில் வந்து நல்லா இருக்குது ஒரு சைடில் நல்லா இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு கண்ணை மூடிக்கிட்டு பார்க்க சொல்லுவாங்க. நானும் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த எல்லா மெடிக்கல் டெஸ்ட்டும் நானும் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்க சொல்லுவாங்க. அதில் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் உங்களை மெடிக்கலி அன்ஃபிட்னு சொல்லி அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி கலர் பிளைண்ட் வந்து 2 பேருக்கு தான் செக் பண்ணுவாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரீஷியன், அதாவது உங்களோட ஐபியில் வந்து நீங்கள் எலக்ட்ரீஷியன் போட்டிருந்தா உங்களுக்கு கலர் பிளைண்ட் செக் பண்ணுவாங்க. அப்படி இல்லை நீங்கள் டிரைவராக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கலர் பிளைண்ட் செக் பண்ணுவாங்க. நான் டிரைவர் கம் ஒர்க்கராக தான் போயிருந்தேன், எனக்கு கலர் பிளைண்ட் செக் பண்ணாங்க. ஆனால் என்னோட பர்சனல் ஒப்பீனியன், நீங்கள் கலர் பிளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா சிங்கப்பூர் வெளிநாடு போகிறதே தவிர்க்கிறது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ ரோட்டில் புகையிலையாக இருக்கட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே வந்துட்டு உங்களுக்கு கலர் பிளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு நிறையா விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வெளிநாடு சூஸ் பண்ணுறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் அங்கே செக் பண்ணுறது நீங்கள் டிரைவராகவோ இல்லை எலக்ட்ரிஷியனாக போனால் தான் செக் பண்ணுவாங்க, இல்லைனா செக் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ மற்றபடி எல்லாமே வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இப்போ நமக்கு கணைய வீக்கம் இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் இங்கேயே உங்களால் சரி பண்ணிக்க முடியும், சரி பண்ணிவிட்டு போக முடியும். அது மாதிரி சரி பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி சரி பண்ணிவிட்டு போகாமல் நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெடிக்கலி அன்ஃபிட்டும் போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த மெடிக்கலை பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி எனக்கு மெடிக்கலை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம லாஸ்ட் வீக் லைவ் போகையில் கூட கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் வந்து நான் அந்த மாதிரி ஒரு நர்ஸுக்கிட்ட வந்து ரிக்வஸ்ட்டாக கேட்டு அவங்களே வந்து நமக்கு ஃபுல் டீட்டெயில்ஸுமே சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்கா? உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஃபார்மை இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். இதை உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்டையா இருக்கட்டும் இல்லை இந்த உங்களுக்கு தெரிஞ்ச நர்ஸுக்கிட்டையாவது காமிச்சு இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு எதுவும் இல்லைல்ல, நான் வந்து வெளிநாடு போகலாம்ல அப்படிங்கிறத அவங்கள்ட்டையும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பணம் கட்டுங்க. ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வெளிநாடு போயிட்டு இங்கே ஏஜென்ட்டை பணம் கட்டிட்டு போவீங்க. சில ஜாபுக்கு இங்கே மெடிக்கல் பண்ணுவாங்க, சில ஜாபுக்கு இங்கே மெடிக்கல் பண்ண மாட்டாங்க. ஸோ மெடிக்கல் பண்ணாமல் நீங்கள் அங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போயிட்டு உங்களுக்கு மெடிக்கல் போடையில் அன்ஃபிட்னு வந்துச்சுன்னா ஏஜென்ட்டுக்கிட்ட இருந்து திருப்பி நீங்கள் பணத்தை வாங்குறது மிகப்பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால தயவுசெய்து இந்த மாதிரி ப்ராப்ளம் மாட்டிக்காதீங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அண்ணே நான் வந்து அங்கே போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு மெடிக்கலி அன்ஃபிட்னு போட்டு அனுப்பிட்டாங்க, திருப்பி எனக்கு அப்ளை பண்ணால் ஐபி அப்ளை ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி யாராவது வெளிநாடு போகிறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை தயவுசெய்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா அங்கே போய் அவங்க பணத்தை லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இதில் வேறு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.